இந்த ரோபோ வேக்கம் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரையலுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துடணும், இவங்கெல்லாம் வச்சுட்டு இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மீது எல்லாரையும் லாக் பண்ணிட்டேன். இந்த குட்டி வெளியே எப்படியும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒருத்தனே பாருங்க, அது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னு இல்லை, ஏதோ ஒரு ப்ரே மாதிரி அதை வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதனால் எல்லா பூனையும் இருந்தால் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்குமான்னு தெரில. இவெல்லாம் வந்து அதுக்கு பழகிட்டான், வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே மாதிரி ஆளுங்க கிடையாது. திடீர்னு அட்டாக் பண்ணி உடச்சி போட்டுருச்சிங்கன்னா காசு வீணாக போயிடும். ஆனாலும் வேற வழியும் இல்லை. மைன்யூட் ஹேர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னதான் பெருக்கி தொடச்சாலும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி நம்மளுக்கு வந்து இவங்க பண்ணுற அழுக்குக்கு வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் செவுரு வெள்ளை, டைல்ஸும் வெள்ளைன்னு போட்டு அது மெயின்டைன் பண்ணோன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான். அவன் கூட பெரிய ஆள் கூட கொஞ்சம் பார்த்துட்டு அமைதி ஆயிட்டான். இவன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். 2 வாட்டி அடிக்க ட்ரை பண்ணிட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சின்னதே இவ்வளோ இது பண்ணுதே, இன்னும் பெரிய பூனைங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. யார் வீட்டிலனா இது யூஸ் பண்ணி பூனைங்கள்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சா அப்படின்னு இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஆப்ஷனும் இல்லை. இவங்களெல்லாம் ஒரு ரூமில் போட்டுட்டு இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ மைன்யூட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடனே வந்து கேட் ஹேர்ஸ்லாம் இருந்தால் ஆஸ்துமா வருமா அப்படின்னு ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி பேஸ் இல்லாததெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அலர்ஜென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அலர்ஜென்ட்னா ஒரு பூவோட போலன் கிரெயின்ஸ் கூட நம்மளுக்கு அலர்ஜென்ட்டாக இருக்கலாம், நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால். நான் 5-6 வருஷம் இவங்களோட தான் பழகிறேன். அப்படியே ஒன்றும் எனக்கு அலர்ஜியோ வீட்டில் இருக்கவங்களுக்கு அலர்ஜியோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து. ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லாமல் பூனை வளர்த்து ஆஸ்மா வரும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் கேட் ஹேர் வந்து அலர்ஜென்ட்டாக இருக்கலாம் நிறைய பேருக்கு.